பங்குனி உத்திரம் தைப்பூசம் என்றால் முருகனுக்கு உரியது. சிவராத்திரி என்றால் சிவபெருமானுக்கு உரியது. நவராத்திரி என்றால் அம்மனுக்கு உரியது. ஏகாதசி என்றால் பெருமாளுக்கு உகந்தது என்பதை போல் மாசி மகம் எந்த தெய்வத்திற்கு உரியது என்ற கேள்வி எழுகிறது. இதனாலேயே மாசி மகத்தின் மகத்துவம் பலருக்கும் தெரியாமல் உள்ளது. மாசி மகத்தன்று எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் என்னென்ன பலன் என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் மாசி மகம் என்றாலே புனித நீராடல். மாசி மகம் தினத்தில் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் நீராடுவது மிக சிறந்தது. முடியாதவர்கள் தங்கள் வீடுகளுக்கு அருகில் உள்ள நீர்நிலைகளில் நீராடி மகாமகம் குளத்தில் நீராடிய பலனை பெறலாம். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்தல் 7 தலைமுறை பாவங்களை போக்கக்கூடியதாகும். அடுத்து சிவபெருமானுக்குரிய வழிபாடு. மாசி மக திருநாளில் அனைத்து திருக்கோவில்களிலும் தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெறுகிறது. சிவபெருமான் வருணனுக்கு சாப விமோச்சனம் அளித்ததும் இந்த நாளில்தான். இதனால் சிவனை வழிபடுவதற்கு உகந்த நாளாகிறது மாசி மகம். அடுத்து அம்மன் வழிபாடு. உமாதேவியார் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில்தான் தட்சனின் மகள் தாட்சாயணியாக அவதரித்தார் என்பதால் மிகவும் புண்ணிய நாளாக கருதப்படுகிறது. அதனால் பெண்களுக்குரிய விரத தினமாகவும் போற்றப்படுகிறது. சக்தி வழிபாட்டிற்கு உரிய நாளாகவும் கருதப்படுகிறது. அடுத்து முருகப்பெருமானின் வழிபாடு. தந்தைக்கு முருகன் மந்திர உபதேசம் செய்த நாளும் மாசி மகம்தான். இதனால் முருகனை வழிபடுவதற்கும் சிறப்பான நாளாக மாசி மகம் அமைகிறது. அடுத்து பெருமாள் வழிபாடு. பாதாளத்தில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொணர்ந்த நாளும் மாசி மகத்தன்றுதான். இதனால் இந்நாள் பெருமாளை வணங்குவதற்குரிய நாளும் ஆகிறது. அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கான சிறப்பு நாளாக மாசி மகம் அமைகிறது. இந்த நன்னாள் தோஷம் நீக்கும் புண்ணிய நாளாகவும் கருதப்படுகிறது. முக்கியமாக நிலம் தொடர்பான பிரச்சனைகள் இருப்பவர்கள் வராக பெருமாளை அன்று வழிபடுவதால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்பது ஐதீகம். அடுத்து கேது பகவான் வழிபாடு. ஞானமும் முக்தியும் அளிக்கும் கேது பகவான் மகம் நட்சத்திரத்திற்கு அதிபதியாவார். எனவே இந்நாளில் கேது பகவானை வழிபட அறிவாற்றல் சிறக்கும் என்பதால் குழந்தைகளும் பெரியவர்களும் நவகிரக சந்நிதியில் இருக்கும் கேது பகவானுக்கு வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யலாம். அடுத்து முன்னோர்கள் வழிபாடு. மகம் நட்சத்திரத்தை பித்ருதேவ நட்சத்திரம் என்றும் அழைப்பார்கள். நதி, கடல், குளம், புண்ணிய தீர்த்தங்கள் போன்ற இடங்களில் தர்ப்பணம், பிதிர்க்கடன் செய்வது நன்மையை தரும். அடுத்து குலதெய்வ வழிபாடு. மாசி மகத்தன்று குல தெய்வத்தை வழிபடுவதும் தரிசிப்பதும் மகத்தான பலன்களை அள்ளித்தரும். மாசி மகம் என்பது பௌர்ணமி திதியும் மகம் நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளே மாசி மகம் ஆகும். இந்த வருட மாசி மகமானது மகம் நட்சத்திரம் மார்ச் 12, 2025 அதிகாலை 3:53 தொடங்கி மார்ச் 13, 2025 அதிகாலை 5:09 மணி வரை இருக்கிறது. இந்த மாசி மக திருநாளில் அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கான சிறப்பு நாளாக மாசி மகம் அமைகிறது. இந்த நன்னாள் தோஷம் நீக்கும் புண்ணிய நாளாக கருதப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.